ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழர் உரிமைக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகள் அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்குள் இருக்கிற சாதி மத கட்சி வேறுபாடுகளை கலந்து ஸ்டெர்லைட் ஆலை என்பது அங்கு வாழ்கின்ற மக்களுடைய உயிருக்கு ஆபத்தானது. குழந்தைகள் கண் நோய் ஏற்படுகிறது, பெண்களுக்கான கர்ப்பப்பை நோய் ஏற்படுகிறது, பிறப்பு தள்ளி போகிறது, ஆண்களுக்கான ஆண்மை நோய் ஏற்படுகிறது, பல்வேறு விதமான உடல்கூறு நோய்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய மோசமான ஒரு அழிவை தமிழ் சமூகம் சந்தித்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்துடைய மக்கள் தொடர்ந்து 70 நாட்களுக்கு மேலாக அமைதியான வழியில் அறவழியில் தன்னை வரித்துக் கொண்டு போராடி வருகிறார்கள். அந்த அமைதியான அறவழி போராட்டத்திற்கு எங்களை ஆளுகின்ற மத்திய மாநில அரசுகள் எந்த விதத்திலும் இந்த போராடுகின்ற மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையத்துக்கு நிர்வாக ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே போராடுகின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்பது உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும், போராடுகின்ற மக்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற அனைத்து பொய் வழக்குகளும் ரத்து செய்யப்பட வேண்டும், போராடுகின்ற பொதுமக்களுக்கு அரசு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களும் பச்சை குழந்தைகளும் இளம் தாய்மார்களும் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். மத்திய அரசிடோ மாநில அரசிடோ அவர்கள் பணம் கேட்கவில்லை, தங்கம் கேட்கவில்லை, தங்கம் வைடூரியம் கேட்கவில்லை. அவர்கள் கேட்பது நாங்கள் சுவாசிக்கான எங்களுடைய காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டும், எங்களுடைய நிலத்தடி நீர் மாசுபடாமல் இருக்க வேண்டும், நாங்கள் எங்கள் மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள். லண்டனை சேர்ந்தவர் முதலாளியாக கொண்டு இன்று இயங்குகின்ற தாமிர உருக்காலை என்பது மண்ணின் வளத்தையும் காற்றின் வளத்தையும் கெடுத்து நாசமாக்குகிற ஒரு மோசமான ஒரு நிறுவனம். ஆதலால் இந்த நிறுவனத்தை மூடுங்கள், நிம்மதியாக எங்களை வாழ விடுங்கள் என்று கேட்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களின் கருத்தறிய வேண்டும். பெரும்பான்மை மக்கள் ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எப்படி பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து தேர்வுபடுகிறது அரசு, அதுபோன்று பெரும்பான்மை மக்கள் எந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருடைய கோரிக்கையும் உடனடியாக ஸ்டெர்லைட் மூட வேண்டும், உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். இதுதான் கோரிக்கை. நன்றி. கடந்த 70 நாட்களாக ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை எப்படியேனும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆலையின் நிர்வாகமானது அவர்களுக்கு ஆசையை தூண்டுகிறது. ஆனால் அந்த மக்களை பொறுத்து நாங்கள் நேரில் சந்தித்து அவர்களோடு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்த பொழுது அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டு விட்டோம், புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறோம், அது காற்று மாசுபட்டதினால் நாங்கள் இன்று காற்றை சுவாசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம், இன்று தண்ணீர் மாசுபட்டால் தண்ணீர் குடிக்க நாங்கள் பயப்படுகிறோம், இந்த சூழ்நிலை இருக்க எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆலையை மூட வேண்டும் என்பதற்காக உறுதியாக இருக்கிறார்கள். யார் வந்தாலும் யார் கேட்டாலும் யார் இது கொடுத்தாலும் அவர்களுக்கு தயாராக இல்லை. ஆனால் நம் மத்தியில் ஆளுகிற மோடி அரசானது எவ்வாறு இருக்கிறதால் தமிழகத்தை பொறுத்தளவிலே தமிழகம் சீரழியக்கூடிய அளவில் ஒரு பக்கத்திலே மீத்தேன் எடுத்து அதன் மூலமாக அங்கே பாலைவனமாக்க நினைக்கிறது, அதற்கு ஹைட்ரோ கார்பன் எடுத்து அங்கேயும் விவசாயத்தை அழிக்க நினைக்கிறது, நியூட்ரான் ஆரம்பித்து அங்கே மிகப்பெரிய ஒரு அழிவு, அதாவது நியூட்ரான் ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 12 அணைகள் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 1 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது குடிநீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அளவு விவசாயத்தில் 2.5 லட்சம் ஏக்கர் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அரசாங்கமானது மத்திய அரசு நடத்திய தீர்வும் என்கிறது. உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம் என்பதில் அவர்கள் இருக்கார். இதுபோன்று தமிழகத்தை சுடுகாடாக்க வேண்டும் என்கின்ற முறையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. அதே சூழ்நிலையில் இங்கே கையாலாகாத எடுபிடி அரசானது, எடப்பாடி அரசானது அத்தனைக்கு அவர்கள் தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்று ஒவ்வொரு ஊராக சென்று சந்திக்கிறார் கவர்னர் அவர்கள், அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். ஏன் இன்று பேராசிரியருடைய வழக்கிலே அவர் முந்திக் கொள்கிறார். இதுபோன்ற ஒரு கேவலமான அரசு, கேவலமான கவர்னர், கேவலமான மோடி அரசு இருக்கிறது. ஆகையால் இந்த அரசு 2 அரசு ஒழிக்கப்பட வேண்டிய அரசு. மக்கள் ஒன்று திரள வேண்டும், ஒன்று திரண்டு மக்களை கூடிய விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் தமிழகத்தில் விடிவு காலம். ஏனென்றால் இன்று கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வேலை வாய்ப்பின்றி இருக்கிறார்கள், படித்த பொறியாளர்கள். இங்கே இருக்கின்ற புதிதாக தொழிற்சாலை என்பது இல்லவே இல்லை. இங்கே இருக்கிற தொழில்கள்லாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மீண்டும் தமிழகம் பழைய நிலை வர வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்று பல போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது பாட்டாளி மக்களுக்கு கேட்டதை
30 ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இதை மூட வேண்டும் என்று அனைத்து சமுதாய மக்களும் ஜாதி மதம் பார்க்காம மொழி பார்க்காமல் இந்த ஆலையை மூட வேண்டும், இதால் பல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மூட வேண்டும் சொல்லிக்கிறார்கள். இது தமிழகத்திற்கின்ற அனைவரும் ஒன்று திரட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆலையை கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்தியில் ஆகின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் மக்களுக்காக இருக்க வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும் எண்ணத்தில் இதை ஆலையை கண்டிப்பாக மூட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழகத்திற்கின்ற அனைவரும் ஒன்று திரண்டு எப்படி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்களோ அதே போல் இன்றைக்கு மத்தியில் ஆறுகின்ற மோடி அரசாங்கம் தமிழக மக்களுடைய உள்ள எண்ணத்திலே அவர்கள் இடம் பிடிக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் தேர்தலை பார்க்க வேண்டாம். ஆனால் தமிழக மக்களை பார்த்து ஏழைகளுடைய மக்கள் பாதிக்கிறார்கள், எனக்கு ஓட்டு முக்கியமில்லை, தமிழக மக்கள் முக்கியம் என்று பிரதமர் நினைக்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் அறிவித்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கோரிக்கை, எங்களுடைய மருத்துவ ஐயாவுடைய கோரிக்கை, அனைத்து சமுதாய மக்களுடைய கோரிக்கை, வருகை தந்த அனைத்து தலைவருடைய கோரிக்கை, கண்டிப்பாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.